மக்களே தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் தெரியுது. இந்த வாரமும் 2 பேரை துரத்தி விட்டா தான் பிக் பாஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான சினாரியோ இருக்கும். இன்ட்ரெஸ்டெல்லாம் விடுங்க, உண்மையிலே லாஜிக்கலான சினாரியோ வரத்துக்கே 2 பேரை துரத்தி விட்டா தான் ஆகும் அப்படின்றத பிக் பாஸ் டீம் நல்லாவே புரிஞ்சுருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, 60 நாள் ஆகிட்டு 70வது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிற இந்த பிக் பாஸில் இன்னும் 15 பேர் இருக்காங்க. 3வது 4வது வாரத்தில் இருக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் இது. 3வது 4வது வாரத்துக்கு அப்புறம் வைல்டு கார்டு என்ட்ரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இருக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் இது. இவங்க என்னடான்னா 70வது நாள் ஆக போது இப்பயும் உட்காந்து 15 பேரை வீட்டுக்குள்ளே வச்சுன்னு இருக்காங்க. அதுவும் ரஞ்சித்தெல்லாம் கேப்டனாக போட்டுட்டு 15 பேர்கிட்டையும் அவர் போய் வணக்கம் வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு 1 hour எபிசோட் முடிஞ்சிடும் போல இருக்குது. இந்த மாதிரி வச்சன்னு ஆளுங்க இருக்கும்போது 2 பேரா 3 பேராக தூக்கி விட்டால் தான் இந்த ஷோவை வந்து கடைசி அந்த ஒரு வாரத்துக்கு வந்து 4 பேர் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் கடைசி 2 வாரத்தில் ஒரு 5 பேர் இருந்தால் தான் ஒருத்தருக்கு மட்டும் அந்த பணப்பட்டியை முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற ஆஃபரெல்லாம் வச்சுட்டு மீதி 4 பேரை வந்து ஃபைனல்ஸ் கொண்டு வரது அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இவங்க என்னடான்னா இத்தனை நாள் ஆகியும் 15 பேர் வச்சுருந்தா டபுள் எவிக்ஷனில் ட்ரிபிள் எவிக்ஷன் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை தான். இப்போ நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற தகவல் என்னென்னா, போன வாரம் ஒரு டபுள் எவிக்ஷன் பண்ணியாச்சு, இந்த வாரமும் ஒரு டபுள் எவிக்ஷன் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில் பிக் பாஸ் டீம் இருக்கிறாங்க. பட் டபுள் எவிக்ஷன் சொல்லி ஒவ்வொரு வாரமும் பண்ணியிருந்தால் அதுவே ஒரு ட்ரெண்ட் ஆகிடும், அது போர் ஆகிடும் அப்படின்றதுக்காக பேசாமல் இந்த வாரம் ஒரு எதிர்பாராத மிட் வீக் எவிக்ஷன் பண்ணலாமா அப்படின்ற ஆலோசனைகள் இருக்கிறதாக நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. அந்த மிட் வீக் எவிக்ஷன் நாளைக்கு, அதாவது புதன்கிழமை அந்த மிட் வீக் எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பல பெயர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது, பல குழப்பங்களும் இருக்கிறது. முதலாவதாக யாருடைய பேர் அடிப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட பேர் தான். தர்ஷிகாவோட வந்து லாஸ்ட் வீக்லேயே நம்ம பார்க்கும்போது தர்ஷிகா தான் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா பல ஆன்லைன் ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் கடைசி 2-3 இடத்துக்குள்ளே தர்ஷிகா ரொட்டேட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வர வரைக்குமாவது தர்ஷிகாவை வச்சு ஓட்டுவாங்க. ஏன்னா லாஸ்ட்லியாக வந்தபோது அவங்க பேரண்ட்ஸ் பண்ணது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிச்சோ, அது கண்டென்ட்டாக மாறிச்சோ, அந்த மாதிரி தர்ஷிகாவுடைய பேரண்ட்ஸ் வரும்போதும் விஜய் விஷால் கூட இருக்கிற அந்த லவ் ஸ்டோரி பற்றி ஒரு கண்டென்ட்டாக அது வரும் அப்படின்னு விஜய் டிவி எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கருத்து வச்சுருந்தோம். பட் இந்த முறையும் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் தர்ஷிகாவோட பெயர் தான் பல இடங்களில் கடைசியாக இருக்கிறது. அதுவும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட 300-400 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப லேகிங்கில் இருக்காங்கன்னு தான் தெரியுது. இந்த வகையில் இதே மாதிரி இது பயணப்பட்டு கொண்டிருந்தால் இந்த வாரம் முடிவில் வந்து தர்ஷிகா தான் கண்டிப்பாக எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் கிட்டத்தட்ட லாஸ்ட் பிளேஸ் வருவாங்க அப்படின்றதுல இப்போதைக்கு கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ தர்ஷிகா எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள இந்த மிட் வீக்லேயே எலிமினேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மீதி ஓட்டிங்கில் வந்து கடைசியாக இருக்கிற இன்னொரு ஆளையும் எலிமினேட் பண்ணால் இது டபுள் எவிக்ஷன் மாதிரி ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கிறதாக நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஓட்டிங் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தர்ஷிகா அண்டு விஜய் விஷால் 2 காதல் ஜோடிகளும் கடைசி இடத்துல தான் இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் டாப் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் விஷால் வந்து அவருடைய நகைச்சுவை, அவருடைய சின்ன மிமிக்ரி அண்ட் ஆக்டிங் அப்படி இப்படின்னு அவரோட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து இருந்தார். உண்மையிலே அவருக்கான ரேட்டிங்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தர்ஷிகா அதை விட பயங்கரமாக அதிரடி ஆரம்பித்தார். வந்த 3 வாரத்துலேயே 2 தடவை கேப்டன்சி வந்து ஜெயித்தாங்க. ஒரு போல்டான பொண்ணாகவும் ஒரு டஃப் கொடுக்குற கண்டஸ்டண்ட்டாகவும் இருந்தாங்க. பட் எப்போ இந்த லவ் கான்செப்ட் 2 பேரும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு லவ் மட்டும்தான் எங்களுக்கு பிக் பாஸ்க்குள்ள வேலை அப்படின்ற அளவுக்கு எப்போ மாறினாங்களோ அப்பயே 2 பேருக்குமான ரேட்டிங்ஸ் வந்து தாறுமாறாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. சத்யாலாம் இன்னும் மிச்சர் தான் சாப்பிட்டுன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க. ரயான் கூட அப்படி தான் இருக்கிறாங்க, சத்யா அப்படி தான் இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் மீறி தர்ஷிகாவை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக குறைஞ்சிருக்கு. அண்ட் ஓவராலாக மற்ற ஆன்லைன் ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இவங்க தான் இருக்காங்க. ஸோ விஜய் விஷாலையும் தர்ஷிகாவும் வச்சு பண்ண லவ் கான்செப்ட் சக்ஸஸ் ஆகாததால் ஒருவேளை இந்த இருவரையும் வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா பிக் பாஸ் அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்கிறது. பட் நம்ம என்ன தான் ஆன்லைன் ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம சைட் பண்ணி சொன்னாலும் நம்ம எதிர்பாராத சில எலிமினேஷன் தான் நடக்குது. சுனிதா அவர்களுடைய எலிமினேஷன் ஆகட்டும், ஆர்ஜே ஆனந்த் எலிமினேஷன் ஆகட்டும், ரியாவோட எலிமினேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து மிச்சர் சாப்பிட்றவங்கள மட்டும்தான் வெளில அனுப்புகிறாங்களா இன்னும் புரிய மாட்டேங்குது. நல்ல கண்டஸ்டன்ட்டே சம்டைம்ஸ் வெளில அனுப்புகிறாங்க. பிக் பாஸோடைய கேல்குலேஷன் என்ன அப்படின்றது கண்டஸ்டண்ட்டுக்கு மட்டும் இல்லை, மக்களாகிய நம்மளுக்குமே வந்து புரியல அப்படின்னு தான் இருக்குது. ஒருவேளை விஷால் அல்லது தர்ஷிகா காப்பாற்றப்பட்டு அவங்க வீக்கெண்ட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் அருண் அவர்கள் இந்த மிட் வீக் எவிக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. பட் அது உடனே நடக்குமா இல்லையா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அருண் வந்து அவருக்குன்னு ஒரு ஆர்மி வச்சு தனியாக தான் சுற்றி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அருணுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. சப்போர்ட்டர் ஆஃப் அருண், அப்போசிங் அருண் அப்படின்ற அளவுக்கு பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ அருண் வெளியே போவது சந்தேகமாக இருந்தாலும் தர்ஷிகா அல்லது விஜய் விஷால் இந்த 2 பேரில் ஒருத்தர் வெளில போகிறது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயமாக தான் தெரிகிறது. ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷன் இல்லை என்றாலும்
இந்த வீக்கெண்டில் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி பண்ணால் மட்டும்தான் கடைசி வாரத்தில் 4 பேர் இல்லை 5 பேரை வச்சு பொழப்ப ஓட்ட முடியும் அப்படின்றது பிக் பாஸுக்கே புரிஞ்சிருக்கு. ஸோ ஒருவேளை மிட்வீக் எவிக்ஷனாக இருந்தால் அருணா, விஜய் விஷாலா, தர்ஷிகாவா யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீக் எண்டில் டபுள் எவிக்ஷன் தேவையா இல்லை ட்ரிபிள் எவிக்ஷன் தேவையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ஓட்டிங் அப்டேட்ஸுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.